எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்பைசியான செம்ம ஃப்ளேவரா இருக்கிற ஆந்திரா ஸ்டைல் இறால் மசாலா செய்ய போறோம். இறால்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். கரெக்டான மசாலா சேர்த்து பண்ணும்போது வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். எப்பவுமே செய்யற இறால் தொக்கு மாதிரி இல்லாம நம்ம இன்னைக்கு ஒரு மசாலாவை ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செய்ய போறோம். சோ வாங்க இந்த இறால் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலாக்கு தேவையான பொருட்களை வறுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் பாதி வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லாம கூட நீங்க வறுத்துக்கலாம். நல்ல வாசனையா வறுப்பட்டதும் ஸ்டோவ்ல இருந்து இறக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்லா சாஃப்டா அரைச்சுக்கலாம். நல்ல பொடியானதும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க. ஒரு அகலமான பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி, எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசா நறுக்கி சேருங்க. நீங்க எடுத்திருக்கிற இறால் அளவு தகுந்த மாதிரி வெங்காயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேருங்க. ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லயே வச்சு வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வதக்குங்க. வெங்காயம் பாருங்க சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்க்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 2 நிமிஷம் ஆனதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா ஆனதும் ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சீ ஃபுட்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா அந்த ரெசிபி பேரோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இங்க 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இறால் வாங்கி நல்லா சுத்தமா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இறால் ரொம்ப சீக்கிரமா வெந்துடும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நிறைய இறால் ரெசிபி செஞ்சிருக்கோம். சில லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ப்ரான் லவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா எல்லா ரெசிபிஸும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க, இறால் நல்லா அருமையா வெந்திருக்கு. இறால்ல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் ரிலீஸ் ஆகி மசாலா எல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊத்தி மசாலாவை இறால் கூட சேர்த்து குக் பண்ணுங்க. 2 நிமிஷத்துல நல்லா வெந்து மசாலா எல்லாம் குக் ஆயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நறுக்குன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஸோட அருமையான இறால் மசால் தயாராயிடுச்சு. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஹோட்டல் டேஸ்ட் விட பெட்டரா சூப்பரா இருக்கிற இந்த இறால் மசாலா செஞ்சு உங்க வீட்டில் எல்லாருக்கும் சூடா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆந்திரா ஸ்டைல் இறால் மசாலாக்கு நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சூப்பர் டேஸ்டே வரும். சூடான சாதத்துல இது சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கும். இறால் மசால் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சூடா சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கு. நல்லா சாஃப்டா நல்லா வெந்திருக்கு. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கு. உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க.
The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.